சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. நிஜமாவே தர்பீஸுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மச்சம் இருக்குப்பா. பாருங்க, அமையிறதெல்லாம் அப்படி தான் வந்து அமையுது. அவருக்காகவே ஒரு டாஸ்க் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? அதே போல் கானாவுக்காகவே ஒரு டாஸ்க்கை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? அடா ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க் என்ன தெரியுமா? சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. கானா சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்ராஜ்யமும், இந்த பக்கம் தர்பீஸோடைய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாம்ராஜ்யத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தர்பூசணி ஸ்டார் இருக்காருல்ல, அந்த மனுஷன் என்ன மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு வியானா பக்கம் உட்காந்துக்கிட்டு. யோ உனக்கு நிஜமாவே எங்கேயோ மச்சம் இருக்கே அப்படின்ற லெவலுக்கு வந்து யோசிக்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த வாரத்தில் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அண்ட் லைக் போட மறந்துடாதீங்க. லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். வாரத்துடைய வீக்லி டாஸ்க்காக சாம்ராஜ்யம் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் கானா சாம்ராஜ்யத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் அவர்கள் வந்து இருக்காங்க, தளபதியாக இருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கோட்டு சூட்டெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டு வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மகேந்திர பால்குபலி மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு காஸ்டியூமில் வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்காப்புல பிரஜன் அவர்கள். ஸோ அதுக்கடுத்தா விக்ரம், அவருக்கு கண்டிப்பாக வந்து இந்த பொழுதுபோக்கு சம்மந்தமான ஒரு துறை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அவர் வந்து பொழுதுபோக்கு அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் இருக்கார்ல, அந்த ஆள் பார்த்திங்க அப்படின்னா ராஜகுரு மாதிரி வந்து இருக்காப்புல. ஓகேங்களா? அதுக்கடுத்து திவ்யா, அவங்க தான் வந்து ராஜ மாதா மாதிரி வந்து இருக்காங்க. கெமி அவர்கள் வந்து ஒரு அன்றாடம் மக்கள் மாதிரி வந்து இருக்காங்க. அதுக்கடுத்து ரம்யா. ஸோ இவங்களும் வந்து அந்த ஏதோ அந்த மன்னர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்திருக்காங்க. அண்டு திவ்யா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அமித் அவர்களும் இருந்துகிட்ருக்காரு. ஓகேவா? கானா சாம்ராஜ்யத்தில் இத்தனை பேர் வந்திருக்காங்க. அப்படியே தர்பீஸோடைய சாம்ராஜ்யத்துலேருந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா. ஓகேங்களா? வியானா வந்து தர்பூசணி ஸ்டாருடைய ஒய்ஃபாக வராங்களான்னு தெரில. மேபி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பொண்ணாக வராங்களான்னு எனக்கு வந்து தெரில. ஏன்னா 2 பேரும் ரொமான்டிக்காக வந்து லுக்கெல்லாம் விட்டுறத பார்த்தாக்கா மேபி இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து அரோரா சிங்க்லர் அவர்களுக்கும் வியானாவுக்கும் சண்டை வந்தாலே வரலாம். ஏன்னா தர்பூசணியை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கூட சண்டை போகல. ஏன்னா அவர் வந்து பெரிய அளவில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஒரு அரசன் இல்லையா? ஸோ மேபி இருக்கலாம். அதுக்கடுத்து சபரி இருக்கார்ல, அவர் வந்து அன்றாட ஒரு மக்கள் மாதிரி வந்து இருந்துகிட்ருக்காப்புல. சுபிக்ஷா, கனி, பாரு வந்து பார்த்திங்கன்னா ராஜமாதா மாதிரி இருந்திருக்காங்க. எப்ஜே அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் ஏதோ ஒரு பொறுப்பில் வந்து இருக்கார். மேபி பொழுதுபோக்கு பொறுப்பில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா அவர் இந்த பீட் பாக்ஸிங்கெல்லாம் வந்து பண்ணுவாப்புல இல்லையா? ஸோ அதனால் அது வந்து பொறுப்பை வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து செம ஃபன்னாக ஜாலியாக காமெடியாக போகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில். கானா வினோத்துக்கெல்லாம் கலாய்க்கிறதெல்லாம் கை வந்த கலை. அதுவும் தர்பீஸை சொல்லவே தேவையில்லை, அப்படியே பயங்கரமாக கலாய்ப்பாப்புல. ஸோ இப்போ ராஜ்யம் வேறு கொடுத்ததுனால செம்மையாக ஒரு பாட்டெல்லாம் வேறு எழுதியிருக்காரு. தர்பீஸு உன் ராஜ்யம் தமாசு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து பார்க்கலாம். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப சிரித்து ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சு. இதை பார்த்தா பயங்கரமாக சிரிப்பு வரும். ஓகே கைஸ், நீங்கள் என்ன மாதிரி வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.